நான் என்ன சொல்றேன், நீ இங்கே அதுல வந்துருவேன்றனே. இந்த பேக்கேஜ்லயே உனக்கு இதைத்தான் கொண்டு வந்துட்டேன், கவலைப்படாத. ஆல்ரெடி இதுலயே வந்துரும். அது ஐபி பேஸ் பண்ணி இதுல கொண்டு வந்துடலான்னு இருக்கேன் நான். இதுக்கு 5000 ரூபாய் பேக்கேஜ் வரும்போது லெஃப்ட் ரைட் வந்துரும். அதாவது அதான் இது வந்து முடிவு பண்ணல இன்னும். நான் நீங்க கேட்க கேள்வி கரெக்ட். இத வந்து ஏற்கனவே இருக்கிற பிளான் கூட மெர்ஜ் பண்ணிடலாமா, இல்ல வந்து இந்த பிளானை வந்து தனியா கொண்டு போலாமான்னு 2 கேள்வி இருக்கு. ஏன் இந்த கேள்வினா, நான் இதுக்கு ரெவன்யூ ரிட்டர்ன் கொடுத்தாகணும். பைனரி நான் கொடுத்தனா கொடுக்கறது கஷ்டம். அதனால இந்த பேக்கேஜுக்குன்னு ஒரு தனி ஐபி ஒன்று செட் பண்றேன். செட் பண்ணி இப்ப இருக்கிற ட்ரீல கொண்டு போய் மாத்தி வச்சிடறேன். நீங்க வச்சுக்கங்க. இப்போ ஒரு நான் ஏஜ் நம்பர்ல இருக்கேன், ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல இருக்கேன், எஃப்எம்ல இருக்கேன். நான் இந்த பேக்கேஜ் எடுக்கிறேன், சரிங்களா? நீங்க டாப் அப் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் கேட்கும், சரிங்களா? நீங்க லெஃப்ட் ரைட்டா கொடுத்துட்டீங்கன்னா அது மேட்சிங் ஆற மாதிரி இருந்தா அங்க போய் வந்து ஒரு மேட்சிங் ஆகும். எவ்வளவு மேட்சிங் நான் ஃபிக்ஸ் பண்ணல நான், கிளியரா? அதுக்கப்புறம் நீங்க எந்த டீம் எடுத்தாலும் அது கண்ட்ரோல்ல வரப்போது, எதுவும் மிஸ் ஆக போறது இல்ல. ஆமா, அதான் ஐபி சொல்றேன், ஐபி மேட்ச் கொடுப்பேன். இதுக்கும் உண்டு, ஆனா ரொம்ப பெருசா தான் இருக்காது, சின்னதா இருக்கும், அவ்வளவுதான். ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. நான் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஒரு நெட்வொர்க்கரா என்னுடைய தேடல்ல இருந்த ஒரு கொஸ்டின், இந்த ரெண்டுல இதுல ஒருவேளை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் போது 3 மட்டும் கொடுக்கிற மாதிரி நான் ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேன். 0 ஐபி ஐடி 0 ஐபி ஐடினா 3 விழுந்துரும், 3ல ஐடி விழுந்துரும், ஆனா ஐபி மேட்ச் ஆகாது. சீனியாரிட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 5000 க்கு பர்சேஸ் பண்றாங்கனா இப்போதைக்கு பைனரி டீல வந்துரும் நீங்க சொல்றீங்க சார். வந்ததும் ஐபி பேஸ்ட் கான்செப்ட் ஏதாவது ஒரு ஐபி ஃபிக்ஸ் பண்ணுவேன். அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை 8 ஐபியே கூட நான் கொடுக்கலாம். ஏன்னா அது இன்கமே வேற ஸ்ட்ரக்சர். அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ட்ரீல செட் பண்ணுங்கிறது மட்டும் தான் என்னோட இலக்கு. அதுல ட்ரீல கொடுத்துருவேன் நான். அதுக்கு ஒரு ஐபி கொடுத்துறேன், அந்த பெனிஃபிட்டை நீங்க அடைஞ்சிக்கலாம். இது கன்ஃபார்ம் கொடுக்குறோம், 5000 கன்ஃபார்ம். இந்த 1000 ரூபாய்க்கு இது இங்க எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ட்ரீல என்ட்ரி விழுந்துரும், ஆனா ஐபி 0 மேட்ச். ஃப்ரீ இபின்னு சொல்லுவோம், அது பழைய கம்பெனியில் இருந்த மாடல். அது வந்து ட்ரீ விழுகும், ஆனா மேட்சிங் எதுவுமே ஆகாது, யாருக்கும் பிவியும் ஆட் ஆகாது. ட்ரீ மட்டும் கிடைச்சிரும். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஐடி அவங்களுக்கு கீழே விழுகுமா, அப்படி கீழே போயிட்டே இருக்கு. அவங்கள்ட்ட நீங்க சொல்லலாம், பாருங்க உங்களுக்கு கீழே இவ்வளவு பேர் வந்திருக்கு, நீங்க ஆக்டிவேட் பண்ணா 5000 பிளான் ஆக்டிவேட் பண்ணா இந்த பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு சொல்லி அவங்க ஐடியை டாப் அப் பண்ண வச்சுக்கலாம். பண்ணா அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்க பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ சொல்லாம முடிச்சுவாங்கதா, இதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா? 100%? 200% சாட்டிஸ்பாக்சனா? ரைட், குட். சோ இதுக்கப்புறம் ஸ்டார் மந்த்லி போனஸ்னா என்ன, லெவல் போனஸ் எப்படி, மேட்சிங் போனஸ் எப்படி, மற்றதெல்லாம் நம்ம டீ குடிச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச். ஸ்டார் பொசிஷன் எப்படி எல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரைட், பாருங்க, இங்க ஓடிடி ஸ்டார் இருக்கு. நீங்க ஸ்டார் அப்படிங்கிற கேட்டகரி அந்த பொசிஷன் அடையணும் அப்படின்னா 5 பேர் உங்க டீம்ல ஏதோ ஒரு பிளான்ல டாப் அப் பண்ணிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 500,000 எனி ஒன் அது 500 இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? 5 பேர் ஆக்டிவேட் பண்ணிருந்தா அவங்க ஸ்டார் அச்சீவ்மென்ட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து ஓடிடி ஸ்டார்னு நம்ம சொல்லிடுவோம். அவங்கள நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், எடுத்துங்க வேணா, அனுப்பிச்சு வைக்கிறேன். 5 டைரக்ட் ஸ்பான்சர் உங்களுக்கு டைரக்டா கொடுத்தவங்க இந்த 3 பேக்கேஜ்ல ஏதோ ஒண்ணுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா யூ பிகம் ஏ ஸ்டார். ஓகே, நீங்க ஸ்டார்ங்கிற பொசிஷன் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 250 ரூபாய். ஓகே, இந்த 250 ரூபாயை எங்க கொடுப்பேன் அப்படின்னா இந்த ஸ்டார் அச்சீவ்மெண்ட்டுக்கு மட்டும் ப்ராடக்ட் வேலட்ல கொடுப்பேன். ஸ்டார் அச்சீவ்மெண்ட்டுக்கு மட்டும் ப்ராடக்ட் வேலட்ல கொடுப்பேன். ஓகேங்களா? அடுத்து ஸ்டார் பர்ச்சேஸ் பொசிஷன் 1, ஃபர்ஸ்ட் பொசிஷன்
ஸ்டார் பொசிஷன், ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா 10